صل على سيدنا محمد صل على سيدنا محمد. السلام عليكم يا أبا العباس بلغ الملكان خضر عليه السلام. يا أبا العباس بلغ الملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلغ الملكان خضر عليه السلام. இப்போ அந்த முனாஃபிக்குகளுடைய ஹக்கீக்கத்தை பற்றி பேசிட்டு அவனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கான், இன்னொரு உதாரணம் கீழே சொல்கிறான். விளங்குதப்பா? சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு விளங்குதப்பா, அடுத்து அவங்கள திட்டுறான். அல்ல அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் சும்முன் செவிடர்கள், புக்குமுன் அவர்கள் ஊமையர்கள், உம்யுன் குருடர்கள். என்ன செய்யறான்? அவங்கள செவிட்டு பேலுவோ குருட்டு பேலுவோ ஊமை பேலுவோன்னு என்ன செய்யறான்னு சொல்கிறான். விளங்குதா? சும்முன் அந்த முனாஃபிக்குகள் செவிடர்களாயிருக்கும், புக்குமுன் ஊமையர்களாயிருக்கும், உம்யுன் குருடர்களாயிருக்கும். செவிடர்கள்னால் உண்மையிலேயே செவிடு இல்லை, செவிடு மாதிரி ஆயிட்டான். அவங்க உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை போன்று என்ன செஞ்சிட்டான்? ஆயிட்டான். புக்குமுன் பேச முடியும், ஆனால் பேச முடியாதவர்களை போன்று என்ன செய்தாங்க? ஆயிட்டாங்க. ஊமையர்களை போன்று ஆயிட்டாங்க. கண்ணி இருக்குது, கண்ணி இருந்து என்ன இருக்கு? குருடர்களை போன்று என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சும்முன் அந்த முனாஃபிக்குகள் செவிடர்கள், புக்குமுன் ஊமையர்கள், உம்யுன் குருடர்கள். லம்மா சத்து மசாமி ஆகும் அவனுடைய கேட்கும் சக்திகளை அவர்கள் தடுத்து விட்டபோது, அனில் இசாகத்தி இருள் ஹக்கி சத்தியத்தை கேட்பதை விட்டும், விளங்குதப்பா, சத்தியத்தின் பக்கம் செவி சாய்ப்பதை விட்டும் அவங்களுடைய செவிகளை அவர்கள் தடுத்து விட்டபோது, வ அபவ் ஐ எந்தி கூபிகி சத்தியத்தை பேசுவதை விட்டும் அவர்கள் விளங்குதப்பா மறுத்து விட்ட போது, அபவுனா என்ன இருக்கு? மறுக்கிறது. வா அபவ் ஐ எந்தி கூபிகி சத்தியத்தை பேசுவதை விட்டும், சத்தியத்தை பேசுவதை விட்டும் அவர்கள் மறுத்து என்னங்க? பாபவ் என்தி கூபிகி அல்சினத்தகும் அவனுடைய நாவுகள் சத்தியத்தை பேசுவதை விட்டும் அவர்கள் மறுத்துவிட்ட போது, பஸ்ஸருள் ஆயாத்தி அத்தாட்சிகளை பார்ப்பதை விட்டும், அபுசாரியும் அவருடைய பார்வைகளை கொண்டு எதற்கென்ன அவருடைய பார்வைகளை கொண்டு ஆயாத்துகளை அத்தாட்சிகளை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுத்து விட்ட போது, கண்ணகும் அவர்கள் எவ்வளவுபா ஜுயிலு தான் ஜவாபு. ஜுயிலு இவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணமா ஈஃபத்து மஷா இருக்கும் இவங்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் விளங்குதா? இவங்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை போன்று ஆக்கப்பட்டாங்க. உறுப்புகள்லாம் பழுதாயிடுச்சு. கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, பேசும் சக்தி இவைகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? பழுதாயிடுச்சு. இருக்குது, ஆனால் ஏதோ குறை கண்ணு இருக்குதான் செய்யுது. குருடனுக்கு கண்ணு பார்க்குதா? ஏன்? அது பார்வை இல்லை, பழுதாயிடுச்சு. காது இருக்குதான் செய்யுது. என்ன செவிடனுக்கும் காது இருக்கும், ஆனால் அது என்ன செய்யாது? கேட்காது. ஊமையனுக்கும் நாவு இருக்கும், ஆனால் அது இயங்காது, செயல் இழந்துருச்சு. விளங்குதப்பா? ஆகவே இவர்களுக்கு எல்லாமே இருந்தும் அது பாதிக்கப்பட்டவர்களை போன்று ஆயிட்டாங்க. ஜுயிலு இவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணமா ஈஃபத்து மஷா இருக்கும் இவங்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை போன்று ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். வன்தபத்து குவாகும் இவங்களுடைய சக்திகள் எல்லாம் பேசும் சக்தி, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி இவர்களெல்லாம் இவைகளெல்லாம் இந்த குவத்துகளெல்லாம் இல்லாததை போன்று என்ன செஞ்சிருக்காங்க? ஆக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் உண்மையிலே கேட்கத்தான் செய்யும், வேணும்னு கேட்க மாட்டேங்கிறான். எடுத்துலப்பா, இதுதான் ஜவாபு. ஜொயிலு அவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணமா ஈஃபத்து மஷா இருக்கும் அவருடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை போன்று. வன்தபத்து குவாகும் அவருடைய சக்திகள் எல்லாம் விளங்குதப்பா இல்லாததை போன்று ஆக்கப்பட்டிருக்காங்க.
இருக்கு, இல்லாதவன் மாறி என்ன செய்யப்பட்டிருக்கான், ஆக்கப்பட்டிருக்கான். அதுக்கு உதாரணங்க கௌலிஹி, இருந்து இல்லாத மாதிரி சிலவன் இருப்பான். அந்த கவிஞனுடைய சொல்லை போல. கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லை போல. ஹும் சும்முன், ஹும்முன்கள் ஹும் சும்முன், அவர்கள் செவிடர்கள். ஹும் சும்முன், ஹும்ங்கிற முத்தா போகப்பட்டிருக்கு. ஹும் சும்முன், அவர்கள் செவிடர்கள். இது சமிஉ ஹைரன் துக்கிர்து பிஹி, எந்த ஹைரை கொண்டு நான் உரையாடப்பட்டேனோ அந்த ஹைரை அவர்கள் கேட்கும்போது செவிடர்கள். என்னை பற்றி நல்ல விஷயங்கள் அவன்கிட்ட சொல்லப்பட்டுச்சுன்னா செவிட மாதிரி உட்காந்துருப்பான், கேட்க மாட்டான். என்னை பற்றி நல்ல விஷயங்கள் பாராட்டப்பட்டால், என்னுடைய புகழாரங்கள் சூட்டப்பட்டால் பேசாமல் உட்காந்துருப்பான், கேட்க மாட்டான். ஆனால் என்னை பற்றி தவறான விஷயங்கள் சொன்னால் செவியை சாத்தி என்ன செய்வான், கேட்பான். அவன் கெட்டதை கேட்குறான், நல்லதை கேட்க மாட்டாங்கன்னு என்ன செவிடா, செவிடு இல்லை, விழுதர் கேட்ட செவிடு மாறி இருக்கான். அப்போ இது எழுதுனப்பா, ஹும் சும்முன், அவர்கள் செவிடர்கள். இது சமியோ ஹைரன் துக்கிர்து பிஹி, எந்த ஹைரை கொண்டு உரையாடப்பட்டேனோ, எந்த ஹைரை கொண்டு உரையாடப்பட்டேனோ அந்த ஹைரை அவர்கள் கேட்கும்போது, என்னை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டா அதை கேட்கும்போது அவர்கள் செவிடர்களாக என் துக்கிர்து பி சூயின் பத்தியா இந்தகும், அவங்களிடத்தில் தீய விஷயங்களை அவங்கள்ட்ட நான் பேசப்பட்டோம்னா, என்னை பற்றி தவறான கருத்துக்களை சொல்கிறானுவோ. என் துக்கிருத்து பி சூயின் இந்தகும், அவரிடத்தில் தீய விஷயங்களை பற்றி நான் பேசப்பட்டால், என்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்கிறானுவோன்னா அவனும் செவிதாழ்த்தி காதை கிட்ட கொண்டு வந்து கேட்குறான். அவனும் என்ன சமீபு ரொம்ப செவிதாழ்த்தி கேட்குறான்னு பத்தியா. அப்போ கெட்டதை கேட்க தானே செய்கிறான், நல்லது தான் கேட்க மாட்டேங்கிறான். என்னை பற்றி பாராட்டப்பட்டால் கேட்க மாட்டேங்க, என்னை பற்றி பாராட்டப்பட்டால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். என் தீய செயல்களை சொன்னால் கேட்க தான் செய்கிறான், தீய செயலை சொன்னால் என்ன செய்யறான், கேட்க தான் செய்யறான். விளங்குது, அவன் கேட்க தான் செய்யுது. ஆனால் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் பாராட்டப்பட்டால் கேட்க மாட்டாங்க. இதுதான் அதுக்கு உதாரணம். அப்போ உண்மையிலே இந்த முனாஃபிக்களுக்கு என்ன கிடையாது, கேட்க மாட்டேன். இப்போ கௌலிஹி, இன்னும் இந்த ரெண்டு கவி கொண்டு வர்றார். இப்போ கௌலிஹி, இன்னும் இந்த கவிஞனுடைய சொல்லை போல. அசும்மு, நான் செவிடாக ஆகிவிடுவேன். அணி செய்யில்லதிலா உரியதுகு, ஏய் அணி செய்யில்லதிலா உரியதுகு, நான் நாடமாட்டேனே, விரும்ப மாட்டேனே, அத்தகைய விஷயத்தை விட்டு நான் செவிடாகிடுவேன். எதை நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை என்ன செய்ய மாட்டேன்னா கேட்க மாட்டேன், செவிட மாதிரி ஆயிடுவேன். அசும்மு, நான் செவிடாக ஆகிவிடுவேன். அணி செய்யில்லதிலா உரியதுகு, நான் நாடமாட்டேனே, நான் நாடமாட்டேனே, அத்தகைய விஷயங்களை கேட்பதை விட்டும் நான் செவிடாகி விடுவேன். வசுமவு, கேட்பேன். ஹல்கல்லா, அல்லாவுடைய படைப்பிலேயே நல்லா கேட்பேன். விளங்குதா, வசுமவு நான் கேட்பேன். ஹல்கல்லா, அல்லாவுடைய படைப்பில் நல்லா கேட்பேன். ஈன உரிய நான் நாடுகிற நேரத்தில் நான் கேட்கன்னு நினச்சா கேட்க தான் செய்வேன். அல்லாவுடைய படைப்பிலே நல்லா கேட்பேன். அசுமு ஹல்கல்லா, அல்லாவுடைய படைப்பில் நான் கேட்பேன். விளங்குதப்பா, உரியது ஹீன உரிய நாடும்போது அல்லாவுடைய படைப்பில் நான் கேட்க தான் செய்வேன். நானும் அல்லாவுடைய படைப்பு கேட்பேன், எனக்கும் கேட்கும். நான் விரும்பினா கேட்பேன், விரும்பலைன்னா கேட்க மாட்டேன். இதுவும் அதுதானே சொல்லுது, காது கேட்க தான் செய்யும், நான் விரும்பலைன்னா கேட்க மாட்டேன். அதுமாதிரி இந்த முனாஃபிக்கள் நினச்சா கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான், சத்தியத்தை பார்க்க மாட்டான், சத்தியத்தை கேட்க மாட்டான், சத்தியத்தை பேசவும் மாட்டான். சரி, இப்போ எப்பா இது தஷ்பீஹே பலீகுங்குவாங்க. அதாவது முஷப்பு அருக்கானு தஷ்பீஹத்தின்பா. அருக்கானு தஷ்பீஹி அருபாத்துன். தஷ்பீனுடைய ருக்கூன்கள் எத்தனை? முஷப்பகு, முஷப்பகு பிஹி, அதாத்து தஷ்பீஹி வஜூஷபா. ஜெயிதுன் கல் அசரி ஃபி ஷஜாஅத்தி என்று சொன்னோம். இப்போ முஷப்பகு பிஹி, அதாத் தஷ்பீஹி, வஜூஷபா எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. ஏன் சிங்கம்னு சொன்னோம்? செய்தி சிங்க மாதிரி வீரத்தில். இது தஸ்பீகி, ஆனால் பலியகான தஸ்பீகி கிடையாது. பலியகான தஸ்பீகினா என்ன?
விளங்குதப்பா? எல்லாத்தையும் போய்க்கிடுவாங்க. விளங்குதான் கேட்டேன். சில சமயம் வஜூ ஷபாவையும் ஹருஃபையும் போக்குவாங்க. ஜெய்துன் அசதுன், ஜெய்துன் அசதுன், ஜெய்து சிங்கம், சிங்கம் மாதிரின்னு சொல்கிறது இல்லை, சிங்கம்னே சொல்கிறது. ஜெய்தையும் தள்ளி விட்டுறது, முஷப்பையும் தள்ளி விட்டுட்டு அசதுன் மட்டும் சொல்லுவாங்க. இது பலீகுங்குவாங்க. தஸ்பீலே என்ன இருக்கே, பலீகான தஸ்பீ, நாகரீகமான தஸ்பீன்னு சொல்லுவாங்க. இங்கே முஷப்பெல்லாம் இருக்குது, ஆனால் சொல்லலை அல்லாஹ் தஆலா. செவிட மாதிரி, சத்தியத்தை கேட்பதை விட்டும் செவிட மாதிரி, சத்தியத்தை பேசுவதை விட்டும் செவிட மாதிரி, சத்தியத்தை கேட்பதை விட்டும் குருட மாதிரி. ஏன்னா அது பலீகு கிடையாது. விளங்குதப்பா? முஷப்பபியை மட்டும் சொல்லுவாங்க. முஷப்பையும் போக்கிடுவாங்க, அதாவது தஸ்மியும் போக்குவாங்க, வஜூ ஷபாவையும் போக்குவாங்க. போக்கி சொன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பலீகான தஸ்பீ எங்குவாங்க. விளங்குதப்பா? இஸ்தியாரா கிடையாது. இது என்ன கிடையாது? இஸ்தியாரா கிடையாது. இது பலீகான தஸ்பீ தான். இது விளங்குதா? அதான் சொல்கிறாங்க. இப்போ இத்துலாக்குஹா அலைஹிம், முனாஃபிக்குகள் மீது இந்த 3 சிவத்துகளையும் சொல்லியிருப்பது. முனாஃபிக்குகள் மீது செவுடர்கள், ஊமையர்கள், கூடர்கள் என்ற வசுவுகளை முனாஃபிக்குகள் மீது சொல்லியிருப்பது அலா தரீகத்தி தம்சீலி கிளப்பட்டுருக்காங்க பாரு. தஷ்பீக பலீகினுடைய அமைப்பின் மீதாக இருக்கும். எந்த அமைப்பில் சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா? தஷ்பீக பலீகினுடைய அமைப்பிலே சொல்லியிருக்கிறான். இஸ்தியாரத்தி, இஸ்தியாராவுடைய அடிப்படையில் சொல்லலை. இஸ்தியாரான்னா விளங்குதப்பா, அங்கே ஹக்கீகத்தை அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஒரு சில அடையாளங்கள் இங்கே இருக்கும். அந்த அடையாளத்தை வச்சு என்ன இருக்குது? ஓ சரி சரி சரி, இல்லாட்டா ஹக்கீகத்தை அர்த்தம் வச்சுட்டு போயிடுவான். இந்த அடையாளங்கள் இருக்கும். அந்த கரீனா மட்டும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் வச்சுட்டு போயிடுவாங்க? ஹக்கீகத்தை அர்த்தம் வச்சுருவாங்க. அதுதான் இஸ்தியாராங்குவாங்க. தஷ்பீனா அப்படி கிடையாது. அங்கே முஷப்பைலாம் நீயத்து வச்சுருப்பான். அதாவது தஷ்பீலாம் நீயத்து வச்சுருப்பான். வஜூ ஷபாவெலாம் நீயத்து வச்சுருப்பான். லெவலில் கொண்டு வர மாட்டான். லெவலில் என்ன செய்ய மாட்டான். விளங்குதப்பா? அப்போ அல்லாவுக்கு தெரியாத அவனுக்கு செவிடுன்ட்டுன்னு கேட்பானுவோன்ட்டுன்னு பாப்பானுவோ பேசுவானுவோன்னு தெரியும். அப்போ செவிட்டு பேருவ மாறு இருக்கான், கிட்டத்தட்ட குருட்டு பேருவ மாறு இருக்கான், ஊமை பேருவ மாதிரி இருக்கான்ட்டு இருப்பான். விளங்குதப்பா? அப்போ அதெல்லாம் நீயத்தில் இருக்குது. அது இது இஸ்தியாரா கிடையாது. என்னது தான் இது? தஷ்பீஹ பலீகு ஏங்கிறான். விளங்குதப்பா? இத்துலாக்குஹா அலைஹிம், முனாஃபிக்குகள் மீது இந்த 3 சிவத்துகளையும் சொல்லியிருப்பது அலா தரீகத்தி தம்சீல், தஷ்பீஹ பலீகினுடைய அமைப்பின் மீதாக இருக்கும். லல் இஸ்தியாரத்தி, இஸ்தியாராவுடைய அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லவில்லை. இது இஸ்தியாரா கிடையாது. கேட்டுப்பா, தஷ்பீஹ் தான் இது. ஏன்னா இஸ்தியாரா கிடையாது. நீ வந்து இஸ்தியாராவுக்கு சில கண்டிஷன் இருக்கு. இது மின் ஷருத்திகா, இஸ்தியாராவுடைய கண்டிஷனில் உள்ளதாக இருக்கும். இஸ்தியாராவுடைய ஷருத்திலே உள்ளதுன்னா கண்டிஷன் அர்த்தம். ஷருத்தில் என்னப்பா? கண்டிஷன் தானப்பா. இங்கே போனால் ஷருத்து போடுறாங்க கேட்குறாங்க, இல்லை கண்டிஷன் போடுறாங்க. இது மின் ஷருத்திகா, இஸ்தியாராவுடைய கண்டிஷனில் உள்ளதாக இருக்கும். அங்குத்துவா திக்ருல் முஸ்தாரி லகு, முஸ்தாரு லகுவை கூறுவதை விடப்படுவது. முஸ்தாருலன்னா முஷப்பஹு, முஸ்தாரு லகுவை கூறுவதை விடப்படுவது. பி ஐசு, ஒரு விதத்தில் யும்கினு ஹம்லுல் கலாமி, அந்த கலாமை சுமத்தாட்டுவது, அலல் முஸ்தாரி மின்ஹு, முஷப்பஹு பிஹின் மீதே. எதன் மீதே? முஷப்பஹு பிஹின் மீதே, முஷப்பஹின் மீதே. விளங்குதா? முஷப்பஹு பிஹின் மீதே, முஷப்பஹு பிஹின் மீதே அந்த கலாமை சுமத்தாட்டுவது சாத்தியமாகின்ற அளவுக்கு முஷப்பஹை போய்விடுவது. ஹக்கீகத்தோட அர்த்தமே வச்சுருவான். இந்த அர்த்தமே வச்சுருவாங்க. ஆனால் ஒரு சில கண்டிஷன் அடையாளம் இருக்கும். லவ்லல் கரீனத்து, கரீனா மட்டும் இல்லை என்றால் ஹக்கீகத்தின் மீதே அந்த கலாமை சுமத்தாட்டுவது சாத்தியமாகின்ற அளவுக்கு முஷப்பஹியை கூறுவதை விடப்படுவதாக இருக்கும். அங்கே கரீனா மட்டும் இல்லைன்னா ஹக்கீகத்தை அர்த்தம் வச்சுருவான். அங்கே ஒரு சில கரீனாக்கள் என்ன செய்யும்? எனக்கு ஹக்கீகத்து அர்த்தம் கிடையாதுப்பா. என்ன அர்த்தம் தான்? இஸ்தியாராவுடைய அடிப்படையில் சொல்கிறான். ஆனால் அந்த அடையாளத்தை பார்த்து தான் விளங்கிட முடியும். விளங்கிச்சா?
அது அடையாளம் மட்டும் இல்லாட்டா என்ன அர்த்தம் வச்சுருவான்? ஈகத்தை அர்த்தம் ஒரிஜினல் சிங்கம் தான் போலுக்குன்னு அர்த்தம் வச்சுருவான். நான் சிங்கத்துக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். போய் அங்கே போய் அந்த ஜூவில் போய் என்ன செஞ்சுருக்கான்? சிங்கத்துக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்துருப்பான் போல் இருக்குன்னு நினச்சிருவான். ஆனால் அங்கே நான் ஒரிஜினல் சிங்கம் கிடையாது, வீரனுக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான்னு ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். விளங்குதப்பா? அதுதான் இஸ்தியாரா. விளங்குதா இருக்கேன்? இஸ்தியாரான்னு ஒரு அடையாளங்கள் ஆளா எடுத்துனப்பா, அர்த்தம் வைக்கிற எடுத்துனப்பா. அப்போ சொல்லுப்பா, அப்போ இது இஸ்தியாரா கிடையாது, என்னதுதான் இது? தஷ்பிய பலியை தான். ஏனென்றால் இது மின் ஷருத்தியா, இஸ்தியாராவுடைய கண்டிஷனில் இருக்கிறது. அயுத்துலக்க திக்ருல் முஸ்தாரி லகு, முஸ்தாரு லகுவை அதான் முஷப்பகை கூறுவதை விடப்படுவது. ஐசு எந்த அளவுக்கு யும்கினு ஹம்லுல் கலாமி, அந்த கலாமை அருள் முஸ்தாரி மினுகு ஹக்கீக்கத்தின் மீது சுமத்தாட்டப்படுவது சாத்தியமாகின்ற அளவுக்கு முஸ்தாரு லகுவை கூறுவதை விடப்படுவது அந்த இஸ்தியாராவுடைய கண்டிஷனில் உள்ளதாக இருக்கும். லவுலல் கரீனத்து, கரீனா மட்டும் இல்லை என்றால், லவுலல் கரீனத்துனா கரீனா மட்டும் இல்லை என்றால் ஹக்கீக்கத்தின் மீதே கலாமை சுமத்தாட்டுவது சாத்தியமாகின்ற அளவுக்கு முஷப்பகை கூறுவதை விடப்படுவதாக இருக்கும். கௌலி ஜுஹைர், ஜுஹைர் என்ற கவிஞரின் சொல்லை போல. அவர் ஜுஹைர்னு ஒரு கவிஞர் சொல்றார், லதா அசதீன், காபுபுனு ஜுஹைர் கிடையாது, ஜுஹைர்னு ஒரு கவிஞர். காபுபுனு ஜுஹைர்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, சாபையில் ஒரு கவிஞர் இருந்தார், காபுபுனு ஜுஹைர். நபிசல்லாம் படித்து பார்த்துலாம் படிச்சிருக்கார், பானத்து சுவாத். கௌலி ஜுஹைர், ஜுஹைர் என்ற கவிஞரின் சொல்லை போல. லதா அசதி, நான் சிங்கத்திடத்தில் இருக்கிறேன். நான் இருக்கும் அனலதா அசதீன், நான் சிங்கத்திடத்தில் இருக்கிறேன். அனலதா அசதீன், நான் சிங்கத்திடத்தில் இருக்கிறேன். வா, எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா? விளக்கம் சொல்கிறான். ஷாக்கி சிலாகி, ஆயுதங்கள் தெரித்த, கவசங்கள் அணிந்த, வா கவசங்கள் அணிந்த, அதான் மேலிருந்து கீழே வரைய கவசம் போட்டிருக்கான். மேலிருந்து கீழே கவசம் தெரியுதா? அந்த யுத்தத்தில் போடுவாங்கல்லப்பா கவசம், உருக்கு சட்டை. ஆமாம், ஷாக்கி சிலாகி, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைய கவசம் அணிந்த, உருக்கு சட்டை அணிந்த, முகதீஃபின், யுத்தக்களங்களில் எதிரிகளை தூக்கி வீசக்கூடிய. முகதீஃபின் என்ன அர்த்தங்க? யுத்தக்களத்தில் எதிரிகளை தூக்கி வீசக்கூடிய. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கவசம் அணிந்திருக்கின்ற சிங்கத்திடத்தில் இருக்கிறேன். லகு, எப்படிப்பட்ட சிங்கம்? அடுத்து சிங்கத்தை விளக்குறான் ஒரிஜினலை. லகு, அந்த சிங்கத்துக்கு இருக்குமே, லிபதுன், பிடரி முடி இருக்குமே. லகு லிபதுன், அதற்கு என்ன இருக்குமே? பிடரி முடி இருக்குமே. அதுபாரும், நகங்கள் இருக்குமே. லம் துக்கலம், வெட்டப்படாத நகங்கள் இருக்குமே. அத்தே சிங்கத்திடத்தில் இருக்கிறேங்கிறான். இல்லை, இங்கே ஷாக்கி சிலாகி கல்விபின் மட்டும் இல்லைன்னா ஒரிஜினல் சிங்கத்தோட அர்த்தம் வந்துடும். இது இஸ்தியாரா. எப்பா கரீனா இருக்கு, இல்லாட்டா ஒரிஜினல் சிங்கத்துக்கு போயிடுவான். ஏன்னா பெடரி முடி இருக்கும், சிங்கத்துக்கு தான் பெடரி முடி இருக்கும், மனிதனுக்கு இருக்காது. வெட்டப்படாத நகமெல்லாம் சிங்கத்துக்கு தான் இருக்கும். வெட்டப்படாத நகம் இருக்குமே, பெடரி முடி இருக்குமே. அப்படிப்பட்ட சிங்கத்திடத்தில் இருக்கிறேன். ஆனால் சாக்கி சிலாகி முகதீபின்னு சொல்கிறான். ஆயுதம் தரித்த, அதாவது கவசம் அணிந்த முகதீபின்கிறது என்ன செய்யுது? இது ஒரு வீரனை சொல்கிறான். யாரை சொல்கிறான்? ஒரு வீரனை சொல்கிறான்னு தெரிஞ்சிடுச்சு. எடுத்தனை பார்த்து வைக்கிறது. அப்போ இது சும்முன் புக்முன் உமியுங்கிறது தஷ்பீகை பலீக் தானே தவிர இஸ்தியாரா கடை. இதுதான் இஸ்தியாரா. இந்த கவி ஜுஹைர் சொல்கிற கவி என்ன இருக்குது? இல்லைடா ஐக்கியத்துக்கு அர்த்தம் வச்சுட்டு போயிடுவான் மாட்டில். ஒமின் சம்மை இதனால தான் ஏப்பா, ஒமின் சம்மை இதனால தான் தரா அல் முஃப்லிகீன சஹரத்தை, பேச்சில் சுண்டி எடுக்கக்கூடிய விற்பனர்களை நீ பார்ப்பாய். சஹரத்துனா சாயிருக்கு ஜம்மு சஹரத்து. சாயிர்னா சூனியக்காரன். சூனியன் அல்ல, சிலவன் பேச்சில் சுண்டி இழுத்துருவான் மக்களை. பேச்சில் வசீகர சக்தி இருக்கும். இன்னமினல் பயானில் சிகரன், இன்னமினல் பயானி, பேச்சில் வசீகர சக்தி உண்டு. பேச்சில் என்ன உண்டு?
வசீகர சக்தி உண்டு. அப்போ சாயரத்து சாயிருக்கு ஜம்மு சாயரத்து வலிதா மின் செம்ம இதனால்தான் விளங்குதப்பா. தரல் முஃப்லிகீன சாயரத்தை பேச்சிலே சுண்டி இழுக்கக்கூடிய விற்பனர்களை நீ பாப்பாய். எதிரிபூன அந்த வஹுமி தஷ்பீகி தஷ்பீனுடைய யூகத்தை விட்டும் சஃபன் புறக்கணிப்பதாக புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்களா நீ பாப்பாய். தஷ்பீனுடைய யூகமே வராது, அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள்லாம் பேசுவாங்க. தஷ்பீனுடைய எண்ணம் வராத அளவுக்கு என்ன செய்வான் சில கெட்டிக்காரங்க பேச. வாப்ப பிடிச்ச பைத்து ஒன்று வருது, சூப்பர் பைத்து அது. ஏய், சில கெட்டிக்காரர்கள் விற்பனர்கள்லாம் விழுதர்கள் ஒரிஜினல் அர்த்தமே வச்சிருவாங்க, தஷ்பீனுடைய சிந்தனையே போவாது. அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்கள்லாம் பேசுவாங்க. ஒரிஜினல் அர்த்தம் வச்சிடலாம், அப்படி பேசுவாங்க. மீன் செம்ம இதனால்தான் தஷ்பீனுடைய சிந்தனையே போகாத அளவுக்கு தரல் முஃப்லிகீனல் சஹரத்தை பேச்சிலே வசீகரமான முறையிலே பேசக்கூடிய சாகிருக்கு ஜம்மு சஹரத்துப்பா. திருத்திகளை சஜரத்துன்னு இருக்க மாதிரி இருக்க, ஜீம் இல்லை, அது சஹரத்து. புள்ளி எடுத்துரு. பேச்சிலே விற்பனர்களான கெட்டிக்காரர்களை நீ பார்ப்பாய், கல்வியிலே கைதேர்ந்தவர்களை நீ பார்ப்பாய். எதிரிபூன அந்த வஹுமி தஷ்பீஹி சஃபான், இது மஃபூல் முத்தலக்கு விளங்குதார் கேட்ட. சஃபான்கிறது எதிரிபூனுக்கு மஃபூல் முத்தலக்கு. மஃபூல் முத்தலக்கு அர்த்தம் ஆமிலுடைய அர்த்தமும் அந்த மஃபூலுடைய அர்த்தமும் ஒரே அர்த்தமாக இருக்கணும். லெஃபுல் மாறி இருக்கலாம். காத்து ஜுலூசன் வரும், ஜலஸ்து கொழுதன்லாம் சொல்லுவாங்க. மஃபூல் முத்தலக்கு தான். லெஃபுல்ல என்ன இருக்கலாம், மாற்றம் இருக்கலாம், அர்த்தம் ஒன்றா இருக்கணும். ஆனால் எதிரிபூன அந்த வஹுமி தஷ்பீஹி தஷ்பீனுடைய யூகத்தை விட்டும் சஃபான் புறக்கணிக்கின்ற நிலைமையிலே கல்வியிலே கைதேர்ந்த பேச்சிலே சுண்டி இழுக்கக்கூடிய கெட்டிக்காரர்களை நீ பார்ப்பாய். ரொம்ப அற்புதமாக பேசுவான். கமா கால அபூ தமாம் என்ற கவிஞன் சொல்வதை போல. இந்த பைத்து அழகா படிங்கடா, வாப படித்த பைத்து. யஸ்ஊது அத்தாய முன்னல் ஜஹூல் பி அன்னலஹு ஹாஜ தன்ஃபிஸ்ஸமா. எப்படி ويسعود حتى يظن الجهول بأن له حاجة في السماء ويسعود يظن الجهول بأن له حاجة في السماء. இதில் சயீதுன்னா மேலே ஏறினான்னு அர்த்தம். சயீதுன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு படியாக மேலே ஏறுதுன்னு அர்த்தம். யஸ்உது இவன் ஏறுகிறான். இவன் என்ன செய்யறான்? ஏறுறான். ஹத்தா யதுன்னல் ஜஹூல், முட்டாள்லாம் நினைக்கிற அளவுக்கு, விளங்குற அளவுக்கு. எப்படி? ஏன் இப்படி மேலே ஏறுறான்? அன்னளவு ஆஜத்தின் விசமா, வானத்தில் ஏதோ இவருக்கு தேவை இருக்கிறது போல் இருக்கிறது. இதற்கண்ண வானத்தில் இவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, மேலே ஏறுறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, முட்டாள் எண்ணக்கூடிய அளவுக்கு ஏறுறான். எனக்கு வானத்தில் ஏறி போகிறான்னு அர்த்தம் இல்லை, பெரிய தர்ஜாவுக்கு போய்கிட்டு இருக்கான், பெரிய அந்தஸ்துக்கு ஏறுறான்னு அர்த்தம். பத்தியா, இங்கே முட்டாள் தான் நினைவா மேலே ஏறுறான், கைத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுறதுன்னு. அதை இங்கே ஒரு நாடில் என்னது பெரிய அந்தஸ்துக்கு போகிறான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆனால் இங்கே அதுக்கு ஏதாவது கரீனாகிரின்னு ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே அடையாளமே இல்லை பாரு. ஆனால் அந்த கவிஞர் எதுதான் நாடுறாரு? இது கெட்டிக்காரங்க தான் எப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சை பேசுறது யார் பேசுவா? விற்பனர்கள் தான் பேசுவாங்க. அவன் பெரிய அந்தஸ்துக்கு போகிறான், மேலே ஏறி எங்கே போயிடுவான் போல் இருக்கு, வானத்துக்கு அங்கே எங்கேயோ உங்களுக்கு தேவை இருக்கு போல் இருக்கு, அங்கே போய் ஏதாவது வேலை செய்யறதுக்கு. தஷ்பீனுடைய வாடையே இல்லை பாரு, ஏதாவது இருக்கா? ஆனால் அந்த கவிஞர் நினைக்கிறது என்னதுதாங்க, பெரிய அந்தஸ்துக்கு போகிறாங்கிறது தான் சொல்லும். அதான் முட்டாள்கள் விளங்குறான். யார் விளங்குறா? யாசபுகுமுல் ஜாஹிலு அக்னியான்னு நல்லா சொல்கிறான்ல. அந்த திண்ணைப்பள்ளி தோழர்களை முட்டாள்கள் நினச்சாங்களாம். யாசபுகுமுல் ஜாஹிலு அக்னியா,
பணக்காரங்க போட்டிருக்கு இவங்க யார் யாத்தையும் தேவையாக மாட்டேங்கிறாங்களே அனது திண்ணை பிடித்து வளர்ந்த ஓதுற பிள்ளைகள் நினச்சாங்க என்ன நல்லா குரானை சொல்லி காமிக்கிறான் அப்படி தானே குரான் ஆய்த்தனப்பா அது குரான் ஆய்த்தனை அது ஏசபு உங்கள் ஜாயில் வாகனி யாமின தப்பு யார்ட்டையும் அந்த ஓதுற பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பத்தினி தினமாகவும் பணக்காரங்க போட்டிருக்கு இன்னும் முட்டாள்கள் விளக்குனாங்கிறான்னு தான் நான் சொல்லி விளங்குதரா நான் அறிவாளிகள் தான் அப்படி பேசுவாங்க அவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அறிவை தந்தவனே அவன் தான் அவை எல்லாத்தையும் கூட்டிட்டு தஸ்பீ ஷப்பு கேட்டேன் வஜூ ஷபா அதா தஸ்பீ எல்லாத்தையும் போய்க்கு அல்லாஹ் சொல்கிறான் இது தஸ்பீ பலீக் இதுவும் தஸ்பீ பலீக் தான் எது எஸ்ஊது ஹத்தா யதுன்னல் ஜஹூல் பி அன்னலஹு ஹாஜத்தன் பிஸ்ஸமா சரி இங்கே சும்முன் புக்குமுன்லையும் வந்து சொல்லலை தான் அல்லாஹ் ஏய் ஷப்பை சொல்லலை தான் வஜூ ஷபா அதா தஸ்பீலாம் சொல்லலை தான் சொல்லாட்டாலும் சரி தான் சொன்ன மாதிரி தான் சொல்லாட்டாலும் சரி தான் என்ன மாதிரி தான் அது சொன்ன மாதிரி தான் உனக்குதப்பா ஆகுனா இவ்விடத்திலே வெயின் துவிய திக்ருகு அந்த முஷப்பகை கூறுவதை விட்டிருப்பது சுருட்டப்பட்டிருப்பது அதுவில் முக்ததாவை விடுவது கொண்டு போக்குவதும் சொல்லக்கூடாது முக்ததாவை அதுவில் முக்ததை ஹும் என்ற முக்ததாவை முனாபிக்கை பார்த்து எழுது அதுவில் முக்ததாவை விடுவது கொண்டு அந்த கூறுவதை சுருக்கப்பட்டிருப்பமே ஆனால் விளங்குதப்பா ஆகுனா இவ்விடத்தில் துவிய சுருக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் திக்ருஹூபி அதுவில் முக்ததாவை விடுவது கொண்டு அதை கூறுவதை சுருட்டப்பட்டிருந்தாலும் சரிதான் இவ்விடத்தில் லாக்கின்னஹு ஹுக்குமில் மன்தூகி பிஹி அந்த முக்ததாவை பேசப்பட்டதனுடைய ஹுக்குமில் தான் இருக்குது முக்ததாவை சொன்னதனுடைய ஹுக்குமில் தான் இருக்குது லாக்கின்னஹு ஃபி ஹுக்குமில் மன்தூகி பிஹி அந்த முக்ததாவை கொண்டு பேசியதனுடைய ஹுக்குமிலே தான் இருக்கிறது பேசப்பட்ட மாட்டேன் அவங்க அந்த முனாபிகள் செவிட்டு பேருவோம் செவிட்டு மாறி குருடு மாதிரி அந்த அர்த்தம் வனதீருகு இதற்கும் ஒரு கவி உதாரணம் கொண்டு வர்றாங்க வனதீருகு இதற்கு உதாரணம் அசதுன் அலைய அஃபில் ஹுரூபி நுஆமத்துன் ஃபத்துகாவு தன்ஃபீரு மின் சஃபீரி சாஃபீர் ஏற்கனவே இந்த பைத்து வந்த மாதிரி ஞாபகம் இருக்கப்பா நீ ஏன்ட்ட தான்டா சிங்க மாதிரி இருக்கிற ஏய் யார் இதை சொன்னவர் இம்ரான் இப்னு ஹத்தானா யார் இம்ரான் இப்னு ஹத்தான் இவன் யார் ரவுசுல் ஹாரிஜியாக்களினுடைய தலைவன் அதான்பா ஹாரிஜியாக்களுடைய தலைவன் இம்ரான் இப்னு ஹத்தான் ஹாத்திபு பிஹி இதை கொண்டு உரையாடுகிறான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய இந்த கவியை கொண்டு உரையாடுறான் நீ ஏன்ட தாண்டா சிங்க மாதிரி இருக்க முதை பேரை யுத்தக்களத்துக்கு போனால் தீக்கோழி மாதிரி இருக்கடா பைந்தாங்கோழி பேரை வேண்டாம் தீக்கோழி இருக்கேன் அன்னகும் இதில் விளங்குதா ஏப்பா எடுத்தனப்பா உடனே அவன் காண காண அம்மன்னு சொல்லுப்பா ஏய் அந்த 7ஆம் நம்பரில் போட்டிருக்கு பாரு காண இவன் இப்படி திட்டின உடனே நீ ஏன்ட்டதாமல வந்து சிங்க மாதிரி இருக்க எதில் யுத்தக்களத்துக்கு போனால் பைந்தாங்கோழி போயிலடா சும்மா ஒரு சின்ன விசில் அடித்தா கூட ஓடி போயிடும் தீக்கோழி அது மாதிரி நீ ஓடுவ உடனே காண அம்மாவன் நினச்சானா யோகுது உன்னை பிடிக்கிறதுக்கு விளங்குதப்பா கத்தில் உன்னை கொல்லுவதற்கும் காண அம்மபி அகிரிகி வக்கத்தில் எப்படி சொல்லு அவனை பிடிப்பதற்கும் கொல்லுவதற்கும் என்ன நாடினான் ரைட்டுப்பா அவனை பிடிச்சி தலையெடுத்துருவான் அவன் தான் அவன்கிட்ட பேசலாம் முடியாது அப்போ இங்கே ஷாஹிது என்ன இங்கேயும் வந்து அந்தங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு விளங்குதப்பா பாரு அசதுன் நீ சிங்கண்டா அலைய ஏண்டதாமல சிங்கம் ஹஜ்ஜாஜ் ஒன்று உதிர பேசுகிறாரு ஹாரிஜாக்குடைய தலைவன் பேசுகிறான் யார் இம்ரான் இப்னு ஹத்தான் அந்த அசதுன் அலைய என்று நீ சிங்க மாதிரி இருக்கிற ஏன்ட்ட தான் சிங்க மாதிரி இருக்கேன் அஃபில் ஹுரூபி யுத்தக்களங்களிலே நுஆமத்துன் ஃபத்காவு ரெக்கைகளை விரித்து செல்கின்ற தீக்கோழியை போன்றாயிருக்கும் தன்ஃபிரு அந்த தீக்கோழி விரண்டோடும் இன் சஃபீரி சாஃபிரி விசில் அடிக்கக்கூடியனுடைய விசிலிருந்து கூட விரண்டோடுமே விரண்டோடுகின்ற இறக்கையை தூக்கி கொண்டு செல்லுகின்ற தீக்கொடியை போன்றாயிருக்கும். கேடுபா அசதுன்
அந்த அசதுன்னு முத்ததா போக்கப்பட்டிருக்கு. நீ சிங்கம், அது ஏண்டதாமல் சிங்கம். அவ்வில் ஹெரூபின் ஆமத்துன் பத்தகாவு, ரெக்கையை விரித்து கொண்டு செல்லுகின்ற தீக்கோழி யுத்த களத்தில். தன்பீர் தீக்கோழி ஓடிரும். மின் சஃபீரி சாஃபீர், விசில் அடிக்கக்கூடியனுடைய விசிலிலிருந்து கூட, விசில் அடிக்கக்கூடியனுடைய விசிலிருந்து கூட ஓடி போயிருமே, ரெக்கையை விரிச்சுக்கிட்டு ஓடுமே தீக்கோழி மாதிரி யுத்தக்களத்தில். யுத்தக்களத்தில் நிற்கடா. ஏற்கனவே இது மாதிரி ஒரு பைத்து ஒன்று வந்துச்சு. ஒரு பொம்பளை படிச்சிச்சின்னு வருது. அவன் புருஷனை கொலை செஞ்சிட்டான். 2 வருஷம் போராடிச்சான் அந்த பொம்பளை. இந்த பைத்தை படிச்சதாக வருது. போயிட்டோம்ல. சரி எப்பா இப்போ தஷ்பீ பலீகுங்கிற சும்முன் புக்குன் உம்யூனே எப்போந்தான் அந்த ஹும் என்ற முத்ததாவை எங்கே மீட்டினா தான்? முனாஃபிக்குகளின் பக்கம் மீட்டினா தான். எங்கே மீட்டினா தான்? முனாஃபும் அந்த முனாஃபிக்கெல்லாம் செவுடர்கள், ஊமையர்கள், குருடர்கள் என்று முனாஃபிக்கை பார்த்து நெருப்பை கொளுத்தினவேன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கலாங்க மேலே. மசலும் கமசல் இல்லை சிஸ்தவுக்காது நாரா. நெருப்பை கொளுத்துறவேன்னா என்னது அக்கிக்கு தருந்தானா. திருப்பியெல்லாம் கொளுத்துனா தவார்னு அல்லா நெருப்பை அணைச்சிட்டான். நெருப்பை அணைச்ச உடனே என்ன செஞ்சிட்டான்? தடுமாறிட்டான், தட்டணைஞ்சிட்டான். அவனுக்கு காதில் எதுவுமே விழலை, உண்மையிலே கேட்கல. என்ன அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாம் காதில் கேட்காது. அப்படி தானே கல்யாண வீட்டுக்காரங்க வாங்க வாங்க வாங்கங்குவாங்க. ஆனால் நம்மளெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க நிலவுக்கு தடுமாறி போயிருப்பாங்க. அப்படி தானே வாங்க 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 உட்காருங்க நல்லா இருக்கீங்களாங்குவான். அவன் யார் வந்திருக்கானே தெரியாது. விளங்குதா? கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு கண் தெரியாதுங்கிறாங்கல்லப்பா. அவன் முக்கியமான ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களாம் வாங்க வாங்க யாருன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன பேசுகிறவங்கிறது தெரியாது. வாங்கன்னு மட்டும் சொல்லுவான். சாப்பிடுங்குவான். ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவனுக்கு நிலம் தடுமாறிடும். அது மாதிரி இவனுக்கு நெருப்பை கொளுத்தினோடனே அல்லா நெருப்பை அணைச்ச உடனே என்னவாயிட்டான்? என்ன சொன்னாலும் கேட்காத மாதிரி ஆகிட்டான்னு விளங்குதப்பா. நான் சொல்கிறாங்க இந்த சட்டம் எந்த சட்டம்? இது தஷ்பீக பலீகு சுமுன் புகுனுமிங்கிறது. இந்த சட்டம் இதா ஜாழ்த்த லமீரை, அந்த ஹும் என்ற முத்ததா ஷப்பு போக்கப்பட்டிருக்குல்ல, அந்த லமீரை இன் ஜாழ்த்த லமீர், அந்த லமீரை இன் முனாஃபிக்கீன்களின் பக்கம் நீ ஆக்கினால்தான். அல்லா அண்ணல் ஆயத்தை விளங்குதப்பா. அல்லா அண்ணல் ஆயத்தை, இந்த ஆயத்து முனாஃபிக்குகளின் பக்கம் ஆகினாதான். ஏன்னா அல்லா அண்ணல் ஆயத்து, இந்த ஆயத்து ஃபதுலக்கத்து தம்சீலி, அந்த உதாரணத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். நத்தீஜத்துகு, அந்த உதாரணத்தின் சாரமாக இருக்கும். ஃபதுலக்கத்தின கீழே போட்டுருக்கு பாரு பா. அதான் அண்ணல் ஆயத்து, இந்த ஆயத்து ஃபதுலக்கத்து தம்சீலி, உதாரணத்தினுடைய சாரமாக இருக்கும். நத்தீஜத்துகு, அந்த உதாரணத்தினுடைய சுருக்கமாக இருக்கும் என்பதின் பிரகாரம் முனாஃபிக்குகளின் பக்கம் மீட்டினா தான், அந்த லமீர் ஆக்கினால்தான் தஷ்பீஹ் பலீக். சுருக்கம் இது சாரம். சாரத்தை மட்டும் அல்லா சொல்கிறான். சாரத்தை மட்டும் சொன்னால் போதுமில்லப்பா, எல்லாம் விளங்கிடுமில்ல நம்மளுக்கு. இங்கே தான் முனாஃபிக்களை தான் பேசணும். அப்போ முனாஃபிக்களின் பக்கம் அந்த லமீர் ஆகினாதான். இப்போ இன்ஜால்தரில் முஸ்தவகிதீன், தீயை கொளுத்துகின்றவனின் பக்கம் இந்த லமீரை நீ ஆக்கினால் ஃபைய அலா அக்கீக்கத்திகா, இது அக்கீக்கத்தை அர்த்தம் தாங்க. உண்மையிலே கேட்கல, பார்க்கல, குருட்டு பேராக போயிட்டான், விளக்கணைச்சினா தான் குருட்டாயிருமில்ல. இன்ஜால்தல் முஸ்தவகிதீனின் பக்கம் இந்த லமீரை நீ ஆக்கினால் ஃபைய, அந்த லமீரு விளங்குதப்ப. இந்த உதாரணம் சொல்லு அலா அக்கீக்கத்திகா, இது என்னது தான்? அக்கீக்கத்தின் மீதாக இருக்கும், மஜாஸ் கிடையாது, தஷ்பீஹ் பலீக் கிடையாது. இதில் விளங்குதா? அப்போ என்ன அர்த்தம்? எப்பா அக்கீக்கத்தை அர்த்தம்னா எப்படி வைக்கிறது? வல்மா ஆனால் கருத்து அன்னமுது முனாஃபிக்குகள், இந்த நெருப்பை கொளுத்துகிறவர்கள், லம்மா அவுகது நாரன், நெருப்பை கொளுத்திய போது, ஃபதஹபல்லாபி நூரியும், அவனுடைய நூரை அல்லாஹ் போக்கிய போது, இப்போ தரக்கவும் ஃபி துலுமாத்தின் ஹாயிலத்தின், நிலைகுலைய செய்கின்ற எழுத்துகளிலே அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்ட போது, அதுகஷத்துகும், அவர்களை அது நிலைகுலைய செய்துவிட்டது. ஏதா தீய குளத்தினான் டக்குன்னு நல்லா அடைச்சிட்டான். அந்த ஒன்று என்ன செஞ்சிருச்சு? அது இருட்டில் நின்று தடுமாறிடும். அதுகஷத்துகும், அவர்களை அது நிலைகுலைய செய்துவிட்டது. ஐசு, ஒரு விதத்திலே இஹ்தல்லத்து ஹவாசுகும், அவனுடைய புலன்களெல்லாம் பழுதாகி விடுகின்ற அளவுக்கு,
வன்தகசத்து குவாகும், அவனுடைய சக்திகள் எல்லாம் விளங்குதப்பா. அந்த குவாக்கள் இருக்குல்ல, கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தின்னு இருக்குல்லப்பா, அந்த சக்திகள் எல்லாம் குறைபட்டு விட்டதை போன்றாயிருக்கும். விளங்குதப்பா. நிலை குலைய செய்து விட்டது. அதுகஷத்துமுறை தடுமாற வைத்து விட்டது, நிலை கொலைய வைத்து விட்டது. ஐசி இகத்தல்லத்து அவாசுகும், அவனுடைய புலன்களெல்லாம் சேதமடைந்த அளவுக்கு. வன்தகசத்து குவாகும், அவனுடைய சக்திகள் எல்லாம் குறைபட்டு விடுகின்ற அளவுக்கு, கேட்க முடியாத அளவுக்கு அவர்களை தடுமாற செய்து விட்டது, நிலை கொலைய செய்து விட்டதுன்னு அர்த்தம். அதுவே கேட்கல. நில தடுமாறிடுச்சுன்னா ஒன்றும் எதுவும் கேட்காது. இல்லை, நில தடுமாறி ஒருத்தர் நின்னாம்னா அவன் ஒரு மாதிரி நிற்பான். அவனை சத்தம் கொடுத்தியல, என்னடா எப்படி இருக்க, ஒரு மாதிரி இருக்கேன்னு உனக்கு சத்தம் கொடுக்கணும். இதாக தான் ஒரு மாதிரி வருவான். அப்படிதானப்பா. ஏய் விளஞ்சா, ஒரு மாவீரன் செத்துட்டான், யுத்த காலத்தில் செத்து போயிட்டான். அவனை கொண்டு போய் வீட்டில் போட்டாங்க. போட்ட உடனே அவன் பொஞ்சாதிய புருஷனை பார்த்தால, வீரன் செத்துட்டான் உடனே அவள்கிட்ட ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, செத்து போயிட்டான். புருஷனை அப்படி செத்து கிடக்கிறத பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருந்தாலும் என்ன செஞ்சா, நில தடுமாறிட்டா. அழுவ மாட்டேங்கிறா, இன்னும் சொல்ல மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி இப்படின்னா. அவளை எல்லாரும் தட்டுறாங்க, அவளை திசை திருப்புறாங்க, திரும்ப மாட்டேங்கிறா. புருஷனையே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பமாக்க ஒரு மூதாட்டி, அனுபவசாலிகளுக்கு ஒரு தனி திறமை இருக்கும். ஒரு கிழவி என்ன செஞ்சா, தொட்டில் கிடக்கிற பிள்ளையை கொண்டு தான் மடியில் போட்டான். மடியில் அந்த பிள்ளை தாய் மடியில் கொண்டு போட்டா. அந்த வீரனுடைய மணியின் படையில் அது விளையாடு ஒரு சத்தம் போடுச்சு. பிள்ளை அழுத உடனே குடியிட்டான், உஷாராயிட்டான். பிள்ளை அழுத உடனே உஷாராயிட்டான், அழுதுட்டான். என்ன செஞ்சிட்டா, அழுது விட்டா. ஏய் என்ன செஞ்சா, பக்கத்தை அழுதுட்டா, கரைஞ்சிட்டா. அவன் சொன்னா, நீ இருக்கவா செய்யற, நீ இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சே, நீ இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. நில தடுமாறி ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தா. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானா ஹார்ட் வெடிச்சிருமே, ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிடுவாவா. எல்லாரும் சத்தம் கொடுக்குறாங்க, இப்படி அசைக்கிறாங்க, அசைய மாட்டேங்கிறான். நில தடுமாறி போயிருந்தா. ஒரு 80-85 வயசு நல்ல வயசான பொம்பளை கொண்டு குழந்தைய போட்டாலாம் மடியில். அழுத உடனே அழுதா. நீ இருக்கிய, உனக்காக வேண்டியது நான் வாழணும் இல்லை, உன்னை யார் பாப்பா. அதுக்கடுத்த கவலை ஏதாவது ஒன்றா டக்குன்னு யார்கிட்ட போய் சொல்லிடணும், அழுதரணும். அழுகாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு முன்னி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் ஆகிடும் உனக்கு. ஏன் இது கவலைப்பட்டாரா, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டாரா, என்ன விஷயம் சொல்கிறாங்கல்ல. அதான் கவலைப்படக்கூடாது. எல்லாம் குரானில் சொல்கிறான். என்ன இருக்குது, என்ன இருக்குது, எல்லாம் சொல்கிறான்லப்பா. இல்லை அல்லக்க போகையும் நப்சக், உங்களை நீங்கள் அழித்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. இல்லை அல்லக்க போகையும் நப்சக் இல்லம் யூமினூபி ஆதல் அதீசி, இந்த குரானை இவர்கள் நம்பவில்லை என்ற காரணத்தினால் அசவா கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை அழித்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. கவலைப்படலாம், அகன் இப்படியா உங்களை அழிக்கிற அளவுக்கா. இல்லை அல்லக்க போகையும் நப்சக் இல்லம் அல்ல ஆசாரியும் லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக் பிஆதல் ஹதீஸ் அஸஃபா, இந்த குர்ஆனை நம்பவில்லை என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை அழிச்சிருவீங்க போட்டுருக்கு. அஸஃபா, அஸஃபா கவலைப்படுறது. அஸஃபா அபியல்லத்து ஐநாவுன்னு வருதுலப்பா. அப்போ தம்பி விளங்குதுங்களேங்க. அப்போ நெருப்பு அணைச்ச உடனே பல வகையான இருள்களில் விட்ட உடனே அதுகஷத்துகும் ஐசி எகத்தல்லத்து அவாசுகும், அவங்களுடைய புலன்களெல்லாம் கெட்டு போகின்ற அளவுக்கு, வன்தகசத்து குவாவுடைய சக்திகளெல்லாம் குறைபட்டு விடுகின்ற அளவுக்கு அவர்களை நிலை குறைய செய்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ ஹக்கீகத்தை இருந்தாங்க. சரி, இல்லை இங்கே சும்முன் புக்முன் உம்யுன்னு போக்கப்படுத்தா கபருன்னு ரஃப வச்சுருக்கோம். இதுக்கு ஆளின் பரார் நசப்பு வச்சும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? இப்போ சலாசத்துவா சும்முன் புக்முன் உம்யுன், இந்த மூன்றும்
குறியத்து ஓதப்பட்டிருக்கிறது, நசபி நசபை கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது, அல்லல் ஹாலின் பிரகாரம். எங்கிருந்து அப்போ துல்லால் எது இன் மஃபூலி தரக்கவும் தரக்கவும் உடைய மஃபூலில் தரக்கவும் அவர்களை விட்டுட்டான். அவர்களுமோ செவிடர்களாக இருக்கின்ற நிலைமையிலே, புக்குமன் ஊமையர்களாக இருக்கின்ற நிலைமையிலே, உம்யன் குருடர்களாக இருக்கின்ற நிலைமையிலே அவர்களை விட்டுட்டான். எவ்வளவுதப்பா அப்படி கொடுத்துடலாம். ஹாலின் பிரகாரம் நசபு வச்சு படிக்கலாம். விளங்குதப்பா ஜர்ரு வச்சு படிக்கலாமா? எப்படி முக்க சும்மின் புக்குமின் உம்யின் அப்படி தானேங்க, செவிடர்களை போல உம்மு இல்லை. ஜலாலையில் சொல்லுவாங்களப்பா, இதை 3 வகையான முத்தாக்கு கபர்னு சொல்லலாம். அங்கே ஜருடைய எழுத்து போய்கிட்டு சில மீன் ஜருடைய எழுத்து போங்கன்னா நசபு தான் செய்யணும். மன்சூபி நசியல் காபிரி சில சமயம் என்ன செய்கிறாங்களாம், ஜருடைய எழுத்து போய்கிட்டு ஜரு செய்வாங்க. அதெல்லாம் சாதாரண கிராத்து. சரி, சமம்னா என்னங்க? அசம்முங்கிறது இசும் வாயிலே, சும்முங்கிறது பன்மை. அசம்ம சம்மானி சும்முன், சம்மாவு சம்மாவானி சும்முன், அபுக்கம் அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன், ஆமா ஆமையானி உமியூன், அம்யாவோ அம்யாவானி உமியூன். சமம் தானே மஸ்தரே. சமம்னா என்ன? சமம் என்பது அசலு, அதனுடைய அசல் சலாபத்துன் கெட்டியாயிடுச்சின்னு அர்த்தம். எப்படி மீன் இக்கித்தி நாசில் அஜிசாயி, உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததின் காரணத்தினால், உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கெட்டியாயிருவேல. இறைச்சியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வை, என்னவாயிரும்? எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அது துண்டு துண்டாக இருந்தாலும் செய்தான், அது அப்படியே கெட்டியாயிடும். அதே மாதிரி காதில் என்ன இருக்கே, அது அப்படியே எல்லாம் கண்டது கடியது சதை வளர்ந்து அந்த வலை ஒன்று இருக்குப்பா காதில், அதில் போய் அடைச்சிட்டு தான் காது கேட்காது. வலை இருக்குப்பா எங்க, அதில் போய் நம்ம பேசுறது காதில் விழுதுல. ஏன் காதில் விழுது? அந்த செவி வழியாக உள்ளே போய் அந்த அலை மோதுகிறது, அந்த இதில் போய் தட்டுது. இதில் போய் அந்த வலையில் அதுதான் காது கேட்குது. அதில் போய் சதை வளர்ந்துருச்சுன்னா அப்போ நிக்கித்தினாசில் அஜிசாயி, உறுப்புகள் எல்லாம் ஒன்று கூடிவிட்ட காரணத்தினால் சதை வளர்ந்ததின் காரணத்தினால் கெட்டியாகிவிட்டதாக இருக்கும். மினுவிலே தான், இதனால தான் கீழே சொல்லப்படுகிறது அஜருன் அசம்மு, கெட்டியான கல். செவுட்டு கல்லுன்னு சொல்லக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்கான கல்லுங்க அந்த கல். சில கல் தட்டால் உடையும். இப்போ கனாத்துன் சம்மா, கெட்டியான ஈட்டி. இல்லை சில வாள் செஞ்சுருப்பான் வளையும், சில ஈட்டி செஞ்சுருப்பான் வளையும், சில ஈட்டி வளையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? கனாத்துன் சம்மா, கெட்டியான ஈட்டி. இப்போ சம்மாவுல் காரூரா, விளங்குதப்பா? அதாவது இறுக்கமான அந்த காரூரத்தில் எதுக்கு சொல்கிறது? மூடிப்பா, பாட்டில் மூடி. ஒரு உள்ளே வச்சு தேன் இதெல்லாம் வச்சு ஒரு தீரி வச்சுருப்பான்லப்பா, அது எடுக்கவே முடியாது. இல்லை தேன் பாட்டில் பார்த்துருக்கல, மூடி போடுறான் இப்போ, கார்க்கு சொல்லிடுவான் உள்ளுக்குள்ளே. அது என்னன்னு செய்ய முடியாது. இல்லாட்டி எறும்பு உள்ளே போயிரும்பா, அது ஒரிஜினல் காமிக்கிறதுக்காண்டி கார்க்கு போட்டு ஒரு அழுத்து அழைச்சிருப்பான். அவ்வளோ கார்க்குன்னா தெரியுதா? ஒரு உருண்டையாக ஒன்று இருக்குமில்ல, பெருமாதிரி இருக்கும், அது நல்ல விட்டாலும். அப்போ சம்மா காரூரா, பாட்டில் மூடி இருக்கு, பாட்டிலில் மூடி போட்டுருப்பான், காருக்கு போட்டு கெட்டியாக இருக்கும் பாட்டில் மூடி. இப்போ பாட்டில் மூடி அப்படி தானே அந்த இதெல்லாம் வச்சுருப்பான். நம்ம தான் அதை உடைக்கணும், தேன் பாட்டிலாம் உடைச்சாதான் இதாகும். சும்மிய பிகி, இந்த சமம் என்பதை சொல்லப்படும். ஃபுக்தானு ஆசத்தி சமி, செவிப்புலன் இழந்தவனுக்கும் சொல்லப்படும். செவிப்புலன் இழந்தவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சமம், செவுடு சொல்கிறது இல்லையா? அன்ன சபபுவதற்கு காரணம் ஐயுக்குன பாத்தினு சிமாகி, கேட்காம இருக்கு காரணம் என்னப்பா? இல்லையா? அன்ன சபபுக்கு கேட்காம இருப்பதற்கு காரணம் ஐயுக்குன பாத்தினு சிமாகி, செவியினுடைய உட்பகுதி முக்குத்தனி ஜன், அது நல்ல அடைத்து விடுவதாக ஆகுவதாக இருக்கும், அடைத்து விட்டதாக ஆகுவதாக இருக்கும். உள்ளால சதை வளர்ந்து ஃபுல்லாக அந்த வலையில் போய் அடைச்சிடும். முக்குத்தனிசன் லா தஜிவீப ஃபீஹி, அதில் ஓட்டையே இல்லாத அளவுக்கு, அதான் அந்த ஓட்டை இருக்கலப்பா வலை, அந்த ஓட்டையே இல்லாத அளவுக்கு செவியினுடைய உட்பகுதி உறைந்து போய்விடுவதாக இருக்கும். எஸ்தமிலு அலா ஹவா, காட்டு மண்டலத்தை பொதிய மேலே நம்ம பேசுகிற சத்தம் அங்கே போகணும். அந்த காட்டு மண்டலம் இந்த வழியாக தான் உள்ளுக்குள்ளே போகும். எஸ்தமிலு சவுத்த அப்படி தானேங்க. எஸ்தமிலு அலா ஹவா, காட்டு மண்டலத்தின் மீது பொய்ந்து இருக்குமே.
பொதியக்கூடிய ஓட்டையே இல்லாத அளவுக்கு போய் அடைச்சிருவதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இஸ்மவு சவுத்து அப்படி அடைக்காமல் இருந்தால் தான் இஸ்மவு சவுத்த சத்தத்தை அவன் கேட்பான். வித்த மவ்வூஜிஹி அந்த வலையில் போய் அரை மோதுவது கொண்டு அவன் கேட்பான். ரைட்டா? வல் பக்கம் பக்கம் என்றால் ஹரசு ஊமைன்னு அர்த்தம். ஊமத்தன். உம்மி என்றால் அதமுல் பஸ்தர் பார்க்காமல் இருப்பதாக இருக்கும். அம்மாவின் செயனிகி அங்கே உசிர அதனுடைய தன்மை பார்ப்பதாக இருக்குமே அது பார்ப்பதா இல்லை. இந்த பெஞ்சு பார்க்க மாட்டேங்க குருட்டு பெஞ்செல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு பார்க்கும் தன்மையே கிடையாது. எதற்கு பார்க்கும் சக்தி உண்டோ அது பார்க்காம இருந்தால் குருடு. ஆடு பார்க்க மாட்டேங்குது, கொலையை கொண்டு காமிச்சா இலையை கொண்டு காமிச்சா பார்க்க மாட்டேங்குன்னு அர்த்தம், குருடுன்னு அர்த்தம். ரைட்டா? எதற்கு பார்க்கும் சக்தி இருக்குமோ அது இல்லைன்னா அது குருடு, குருட்டு ஆடு, குருட்டு மனுஷன். அப்போ உம்மி என்பது அமா என்பது அதமுல் பசர் அம்மாவின் சேனியை விசிற அதனுடைய தன்மை பார்ப்பதா இருக்குமே அந்த ஒன்றை விட்டும் பார்க்காமல் இருப்பதாக இருக்கும். வகது யுகாலு சில சமயம் பசர் என்பதை சொல்லப்படும் யாதமில் பசீரத்தி யாருக்கு? அறிவு இல்லாதவனுக்கு. பசீரத்துன்னு என்னதுங்க? அறிவு இல்லாதவனுக்கு என்ன சொல்லப்படுமா? உம்மியுன்னு சொல்லப்படும். அறிவு இல்லாதவனுக்கு உம்மியின்.